நண்பா, நீ எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்கலாம் இல்லை. ஒரு கட்டத்தில் அவங்க கழட்டி விட்டுருவாங்க. நீங்கள் தனியாக போராட கற்றுக்குங்க. எப்பயுமே தனியாக போராட நீங்கள் கற்றுக்கிட்டா தான், நீங்கள் தனிமைப்படுத்துக்கிற போது எல்லாமே உங்களை விட்டு போன பிறகு நீங்கள் தனியாக போராடி ஜெயிக்க முடியும். இப்போ நான்லாம் என்னோட யாருமே பிறக்கலை, ஒரு ஆணோ பொண்ணோ இல்லை. நான் தனியாக தான் இருக்கிறேன். நான் நிறைய தடவை சின்ன வயசுலேருந்து தனியாக போராடி பழகிட்டேன். அதனால் எனக்கு போராட்டம் தானே என்னுடைய வாழ்க்கை. நான் இப்போ பெருசாக இருக்கிறேன், ஒரு உயர் பதவி நான் வகிச்சுட்டு நான் ரிட்டையர் ஆகியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் இது. ஆனால் எனக்குள்ளே நிறைய போராட்டம். அந்த போராட்டத்தை நான் வெளிக்காட்ட மாட்டேன். இப்போ நான் தனியாக தான் நிறைய போராடி நான் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கேன். கல்லூரியில் நான் ஒரு 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 ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறதுனாக்கா அதில் நிறைய பேர், ஏன்னா நம்ம அந்த அதிகாரத்தில் இருக்கிறோம், நம்ம சொல்லி ஆர்கனைஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம சொந்தங்கள்கிட்ட அதிகாரம் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு சாதகமாக நம்ம அமையலைன்னா நம்மளை எப்போயோ கழட்டி விட்டுருவான். இப்போ எனக்கு நடந்த நல்ல விஷயங்கள் அனைத்துமே, நான் பண்ண வேண்டிய விஷயங்கள், நான் தனிப்பட்ட முறையில் தான் போராடி ஜெயிச்சிருக்கேன். அது எனக்கு பெருமை தான். அதனால் இப்போ எல்லாம் எனக்கு என்னன்னாக்கா, எந்த இதையும் நம்ம தான் முடிக்கணும், தனியாக சந்திக்கணும், எல்லா விஷயத்தையுமே பிரச்சனைகளையும் நம்ம தான் தனியாக சந்திக்கணுன்றதுனால இன்னும் எனக்கு நிறையா கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகி நான் ரொம்ப இதுவாக இருக்கேன். இது நம்ம எனக்கு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் கிடையாது. எனக்கு நம்பிக்கை, என்னால் தான் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை இது எனக்கு கொடுத்துருக்கு. அதனால் தனியாக போராட கற்றுக்குங்க. அது என்ன பல பேர் உதாரணமாக எடுத்துக்குவாங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்க, என் கூட பழகிறவங்க, இவரை மாதிரி பண்ணாக்க வெற்றிகளை நம்ம பண்ணிட முடியும் அப்படின்ட்டு. அதுவும் சிரமம்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 அப்ரோச் இருக்குது. என்ன மாதிரி இருந்தாக்கா நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ட்ரையலில் நீங்கள் பண்ணி பாருங்கள், சரியாக இருந்தால் நீங்கள் அதை பண்ணுங்கள், ஜெயிக்க முடியும். ஏன்னா ஒரு மாத்திரை ஒரு உதாரணமாக ஒரு டாக்டர் ஒரு மாத்திரை கொடுக்குறாரு, அது எல்லா உடம்புகளுக்கும் ஒரே மாதிரி க்யூர் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் ட்ரையல் அண்ட் எரரில் டாக்டரே ஒரு மாத்திரை கொடுப்பாரு, அது சரியில்லையா இன்னொரு மாத்திரை கொடுப்பாரு, அது சரியாகிறப்போ அந்த மாத்திரையை கண்டினியூ பண்ணுவார். இதுதான் ட்ரையல் பண்ணி நீங்கள் ஜெயிங்க. இது நான் ஒரு உதாரணம்.